அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் எவ்வளவு வலிகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், எவ்வளவு சோதனைகள், அத்தனையும் மீறி அதனையும் சாதித்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வரக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலும் எதிரிகள் தொடர்ந்து துரத்தி வரக்கூடிய அந்த நிலையிலும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாப்பதற்காண்டி தன்னுயிர் காத்து அந்த நிலையிலும் மதீனாவுக்கு வருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதீனாவுக்கு வந்த அந்த சமயத்தில் தான் கடந்த காலத்தில் பட்ட அந்த கஷ்டங்களையோ, தன்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த நபர்களையோ, தன்னுடைய உறவினர்களாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளையோ முதல் உரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடவே இல்லை. அந்த மக்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்கள். மதீனாவுக்கு வந்த அந்த கண்ணி பேச்சு. அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. சஹீஹ் இப்னு மாஜாவில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கலை. இறை விசுவாசிகளை என்று கூறி அழைக்கலை. யா அய்யுஹன் நாசு மனிதர்களை என்று அந்த இடத்துல அழைச்சி அஃப்ஷு சலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாமை பரப்புங்கள் என்று சொன்னார். அது தெரிந்தவர்களாக இருக்கட்டும், தெரியாத நபர்களாக இருக்கட்டும், முஸ்லீம் என்று தெரிந்தால் சலாமை பரப்புங்கள். அது நம்ம உறவு என்று வரக்கூடிய நேரத்தில் அதனை முதன்மைப்படுத்துங்கள். வாத்தழிமு தொழாம, ஏழை எளியவர்களுக்கு இல்லாத நபர்களுக்கு உணவளியுங்கள். வசிலுல் அருகாம, உங்களுடைய இரத்த பந்த அந்த உறவுகளை நீங்கள் சேர்த்து வாழுங்கள். அவர்களை எப்போதும் பிரித்து விடாதீர்கள். இரத்த பந்த உறவின் மூலமாக கூட தன்னுடைய சமுதாயம் பிரிந்து விடக்கூடாது என்பதில் அக்கறை அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். வசல்லு பில்லையில், இரவு நேரத்தில் இறைவனை நீங்கள் வணங்குங்கள். வன்னாசு நியம, மக்களெல்லாம் தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் இறைவனை நீங்கள் நின்று வணங்குங்கள். ததுஹுலுல் ஜன்னத்த, சொர்க்கத்தில் நீங்கள் நுழைவீர்கள். பிஸ்ஸலாம், மன நிம்மதியோடு ராகத்தோடு சந்தோஷமாக நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ரமலானுக்கு முன்பாக, ரமலானினையும் சரி, நம்மளுடைய உறவுகளின் மூலமாக, மற்ற நபர்களின் மூலமாக நம்மளுக்கு எந்த துயர் ஏற்பட்டாலும், எந்த கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும், இந்த ஈது அந்த பெருநாளை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம உறவுகளுக்கு மத்தியில் நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம். சலாமை கொண்டு நாம் பகிர்வோம். அவர்களுக்கு மத்தியில் உணவளிப்பது மூலமாக, சதக்கா மூலமாக, ஜக்காத்தின் மூலமாக உணவளிப்போம். அந்த இரத்த பந்த உறவுகளை நம்ம சேர்ந்து வாழ்வோம். அவ்வாறு இருந்தால் நம்ம ஈதுல் ஃபித்ரும் சொர்க்கமாக அமையும் என்பது இந்த ஹதீஸ் நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய மாபெரும் ஒரு பாடம். இன்ஷா அல்லாஹ் அதற்கு நசீபாக்குவானா.